வணக்கம். தீவு மீனவன். இப்போ சமீபத்தில் ஒரு மீன் கரையை ஒதுங்கின உடனே எல்லாருமே உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அது அது கிடையாது விஷயம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அந்த மீனை பார்த்தி அப்படின்னு சொன்னால் அந்த இருக்குது. அதாவது டூம் ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 80 மீட்டர் நீளத்தில் தான் அந்த மீனை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மீன் தான் இந்த மீனோட இனத்தை சேர்ந்த மீன் தான் அந்த மீனாக இருக்கணும். அதாவது கடல்லே அதிகமான நீளமான மீனாக வளர்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன மீன்களில், பெரிய மீன்களில் பெருசு பெருசாலாம் இருக்குது. சின்ன மீன்கள்லேயே அதிகமாக வளரக்கூடிய மீன் இந்த மீன் தான். இந்த மீனை நாங்கள் சாவாள மீன் அப்படிமோ. அந்த டூம் ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறது என்ன இருக்குன்னா, இதில் ஒரு ரெண்டு மீசை மாதிரி அதில் வளர்ந்துருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மீன் இனத்தை சேர்ந்தது தான் அது தாவு கடலில் உள்ளது. அந்த தாவு கடலில் இருந்து அது என்னன்னா ஒரு இயற்கையின் சீற்றம் ஏதாட்டும் வேறு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொன்னால் வந்தால் எல்லா மீனுமே கரையை வரணும். ஒரே ஒரு மீன் மட்டும் கரை வருது அப்படின்னு சொன்னால் அது என்ன காரணத்தினால வரணும்னா, ஒன்று அதனுடைய உடல்நிலை சரியில்லாமல், அதனால் நீந்த முடியாமல், அது அந்த இடத்துல வாழ முடியாத அளவுக்கு முடியாமல் நிமித்தமாக தான் அந்த மீன் கரையை இருக்கணுமோ ஒழிஞ்சு, மற்றபடி அது வந்த உடனே உலகாலையும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த சாவாள மீன் சேத்துக்களை தான் உயிர் வாழும். அதாவது 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதம் மழை கடலில் பெய்ய ஆரம்பித்த உடனே தான் இந்த மீன் மீனவர்களுடைய வலையிலேயே படும். மற்ற நாட்களில் அந்த மீன் வரவே வராது. இப்போ என்ன மாதம்? மார்ச் மாதத்தில் இந்த மீன் எப்படி வந்துச்சு? அப்போம்னா காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒத்த மீன்கள் ஏதாவது அடிபட்டோ உடல்நிலை சரியில்லாமையோ அந்த மாதிரி வலைகளில் வரத்தான் செய்யும். எல்லா மீன்களுமே இப்படி வரத்தான் செய்யும். இன்னொன்று, ஒவ்வொரு மீன்களுக்குமே ஒவ்வொரு மாதங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் தான் சீலா மீனுக்கு ஒரு மாதம் இருக்கும், வாழை மீனுக்கு ஒரு மாதம் இருக்கும், பூவாளிக்கு ஒரு மாதம் இருக்கும், கட்டிக்காலைக்கு ஒரு மாதம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மீன்களுமே ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தான் அது மேலே கிளம்பும், மீனவர்களுடைய வலையில் படும். அந்த மாதிரி ஒரு சில மீன்கள் மாதங்கள் மாறி வரும்போது எப்படி வரும்னா, ஒன்று அடிபட்டோ அப்படி இல்லைன்னா உடலில் சரியில்லாமல் நீய முடியாமையோ, சுருக்கமாக ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால், அதாவது கூட்டத்தை விட்டு அடங்காமல் அது வெளியே வந்துட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.